பொங்கல் அன்னைக்கு இந்திய சினிமாவில் வெளியான எந்தெந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, எந்தெந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எந்தெந்த படம் தோல்வி பெற்றிருக்கு அப்படிங்கிற பொங்கல் அன்னைக்கு வெளியான படங்களுடைய வெற்றி தோல்வி லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கராந்தி மற்றும் பொங்கல் ஸ்பெஷலாக இந்திய சினிமாவில் பல படங்கள் நேரடியாக தேட்டரில் வெளியானுச்சு. அதில் தமிழ் படமாக மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியானுச்சு. ஜனவரி 10 வெளியான இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்திருக்கு. படத்துடைய பட்ஜெட் 5 கோடி. தற்போது வரையும் படம் 1 கோடி ரூபாய் பக்கம் தான் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வெளியானது சில ஆடியன்ஸுக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு தோல்வி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இந்த படம் இந்த பொங்கல் ரேஸில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் நேசிப்பைய திரைப்படம் 60 கோடி பொருட்செலவில் ஒரு காதல் திரைப்படமாக நேரடியாக தேட்டரில் வெளியாகி பல்பு வாங்கியிருக்கு. பில்லா திரைப்படத்தை இயக்குனர் சிவன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இந்த படத்தில் அறிமுக ஹீரோவாக ஆகாஷ் முரளி நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க. ஒரு காதல் படத்தை 60 கோடிக்கு மாஸ்டர் படத்தை இயக்குன சோவியோ பிரெட்டோ அவர்கள் செலவு பண்ணி எடுத்திருந்தாங்க. ஆனால் படம் மொத்தமாக 60 லட்ச ரூபாய் பக்கம் தான் தற்போது வரையும் வசூல் பண்ணியிருக்கு. இதனால் படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் மருமகனை அறிமுகப்படுத்துறதுக்காக இவ்வளோ கோடியை அவர் டீலில் விட்டுருக்காரு. அடுத்த படமாக காதலிக்க நேரமில்லை திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பொங்கல் அன்னைக்கு தமிழில் தேட்டரில் வெளியானுச்சு. இந்த படம் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் இந்த படத்தில் ஹீரோவாக ரவி மோகனும் ஹீரோனியா நித்யா மேனன் நடிச்சிருந்தாங்க. ரொமான்டிக் படமாக வெளியான இந்த படத்தோடைய பட்ஜெட் 35 கோடி. படம் தற்போது வரையும் 8 கோடி ரூபாய் பக்கம்தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்திருக்கு. ஆனால் படக்குழு 2K கிஸ் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கிடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் மாறி இருக்கு. அதுதான் தமிழ் சினிமாவில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளியான வணங்கன் திரைப்படம் ஒரு ஃப்ளாப் படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் தேட்டரில் வெளியாகி நல்ல விமர்சனம் பெற்றாலும் வசூல் ரீதியாக இந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கு. படத்தோடைய பட்ஜெட் 30 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் படம் தற்போது வரையும் 8 கோடி ரூபாய் பக்கம் தான் வசூல் பண்ணியிருக்கு. இதனால் வசூல் ரீதியாக இந்த படம் தோல்வி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் ஹிந்தியில் ஃபேட் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் சீக்கிரமாக ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சோனு சூட் இயக்கி நடிச்சிருக்க இந்த திரைப்படம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியாயிருக்கு. படத்துடைய பட்ஜெட் 25 கோடி. படம் தற்போது வரையும் 15 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. படம் மொத்தமாக 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணுன்னு ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் கணிச்சிருக்காங்க. இதனால ஹிந்தியில் பொங்கல் அன்னைக்கு வெளியே வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இந்த படம் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் மதகத ராஜா திரைப்படம் தமிழ்நாட்டில் 12 வருடத்துக்கு பிறகு வெளியாகி பொங்கல் ரேஸில் வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சு வசூலை சாதனை பண்ணிட்டு இருக்கு. மதகத ராஜா திரைப்படம் இயக்குனர் சுந்தர்ஜி இயக்கத்தில் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி மற்றும் பலர் நடிப்பில் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமா தேட்டரில் ஜனவரி 12 வெளியாகி தற்போது சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஸோ படத்தில் காமெடி, கிளாமர், ஆக்ஷன் காட்சின்னு கமர்ஷியல் ஆடியன்ஸ் மற்றும் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி படம் இருந்ததுனால பொங்கலுக்கு படம் கிளிக் ஆனதுனால தற்போது வசூலில் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஸோ படத்துடைய பட்ஜெட் 12 வருடத்துக்கு முன்பு 20 கோடி. ஸோ தற்போதே தமிழ்நாட்டில் இந்த படம் 25 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. உலக லெவலில் 30 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் உலக லெவலில் 80 கோடியும் தமிழ்நாட்டில் 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணுன்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பொங்கல் அன்னைக்கு தமிழ் சினிமாவில் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு மகாராஜா திரைப்படம். அதுதான் மலையாளத்தில் சின்ன பட்ஜெட் படமாக வெளியான ராகசத்திரம் மலையாளத்திலேயே இந்த வருடம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்று சம்பவம் பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஜஃபன் இயக்குனார். அசஃப் அலி, ராஜன் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான இந்த படத்துக்கு மலையாளத்திலேயும் இந்திய லெவலையும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. வெறும் 6 கோடி பரிசூழலில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 8 நாளில் மொத்தமாக 32 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இதோட மலையாள சினிமாவில் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை இந்த படம் படைச்சிருக்கு. இதுதான் தெலுங்குல சக்கராந்தி ஸ்பெஷலாக சக்கராந்தி வஷ்ணனும் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி திரைப்படம் தேட்டரில் வெளியே சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. இந்த திரைப்படம் இயக்குனர் அனு ராவப்புடி இயக்கத்தில் வெங்கடேஷ் ஹீரோவாகவும் மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோனியாவும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் கமர்ஷியல் திரைப்படமாக வெளியாகி அங்கே சக்கப்போடு போட்டுட்ருக்கு. ஸோ முதல் நாள்லேயே இந்த திரைப்படம் 45 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணுச்சு. 2வது நாளில் 77 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 3வது நாளில் மொத்தமாக இந்த படம் 90 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. படத்துடைய பட்ஜெட் 110 கோடி. ஸோ 3 நாட்களில் இந்த படம் 90 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் மொத்தமாக 250 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் தெலுங்கில் இந்த வருடம் பொங்கல் சக்கராந்தி வினராக இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு பிளாக் பஸ்டர் வெற்றி இந்த படம் பெற்றிருக்கு. அடுத்ததாக பாலையா அவர்களுடைய டக்கு மகாராஜா திரைப்படமும் சக்கராந்தி ஸ்பெஷலாக
தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் வெளியானுச்சு. தமிழே இந்த படம் தமிழ் டப்பில் வெளியாயிருக்கு. இந்த படம் பாபு கோலி இயக்கத்தில் இந்த படத்தில் பாலையா, பாபி டியோல், ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. தமன் இசையமைப்பில் வெளியான இந்த படமும் தியேட்டரில் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இதோடைய பட்ஜெட் 120 கோடி. தற்போது வரை இந்த படம் 110 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்த படம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இறுதியாக இந்த பொங்கல் ரேஸில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி பல்பு வாங்கின ராம் சரண் அவர்களுடைய கேம் சேஞ்சர் திரைப்படம் இந்த பொங்கல் ரேஸில் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த படம் தோல்வி பெற்ற படமாக மாறி இருக்கு. கேம் சேஞ்சர் திரைப்படம் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கிராவாணி, எஜே சூர்யா மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையமைப்பில் 450 கோடி பொருட்செலவில் இந்த படம் வெளியானுச்சு. ஸோ வெளியானதுக்கு பிறகு படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்துச்சு. ஆனால் படக்குழு முதல் நாளே இந்த படம் 180 கோடி ரூபாய் வசூல் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. பொது படம் 6 நாட்களில் 270 300 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிடைச்ச ட்ராக்கர்ஸ் கலெக்ஷன் படி இந்த படம் மொத்தமாக தற்போது வரையும் 175 கோடி ரூபாய் பக்கம் தான் வசூல் பண்ணியிருக்கு. படம் மொத்தமாக 250 கோடி வசூல் பண்ணுறதே கஷ்டம். ஸோ 450 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு தோல்வி பெற்ற படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சக்கராந்தி பொங்கல் அன்னைக்கு வெளியாகி தற்போது வரையும் அதிக வசூல் செய்த படமாக இந்த படம் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த பொங்கல் ரேஸில் நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க? இந்த பொங்கல் ரேஸில் உங்களுக்கு கவர்ந்த திரைப்படம் எது? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.